அனைவருக்கும் வணக்கம். நான் யார் அப்படிங்கிற அந்த புத்தகத்துல இருந்து ஞானத்தை பகிர்ந்துக்க மகேஸ்வரி மாஸ்டர் வந்திருக்காங்க. மாஸ்டர், நீங்க சொல்ல ஆரம்பிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். நம்ம ஒவ்வொரு வாரமும் இந்த நான் யார் புத்தகத்துல இருந்து ரமண மகரிஷி அவர்களுடைய இந்த ஆன்ம விசாரம் அப்படின்ற தலைப்புல பார்த்துட்டு இருக்கோம். சோ நான் யார் அப்படின்ற கேள்விக்கு என்னென்ன பதில், முதல்ல நான் அல்லாதவைகள்லாம் எது அப்படின்னு முதல்ல நாம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இந்த உடல் நான் அல்ல. இந்த உடல்ல இருக்கக்கூடிய பஞ்சேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் சொல்லக்கூடிய இந்த ஞானேந்திரியங்கள் நான் அல்ல. கர்மேந்திரியங்கள் நான் அல்ல. அதுக்கு அடுத்துதான் பிராணன், 10 விதமான பிராணன் நமக்குள்ள இருக்கு இல்லையா? அந்த பிராணன் நான் அல்ல. மனம் நான் அல்ல. இதெல்லாம் நான் இல்ல அப்படின்னா அப்ப எது நான் அப்படின்ற கேள்வி வரும்போது சுத்தமான சுத்த அறிவு தான் நான் அப்படின்னு ரமணர் வந்து இங்க சொல்லியிருக்காரு. சச்சிதானந்தம், அதாவது சத்து சித்து ஆனந்தம், உண்மையான அந்த இருப்பினுடைய ஆனந்த நிலை, அதுதான் உண்மையான ஆனந்தம், அதுதான் உண்மையான அந்த ஆத்மஸ்வரூப நிலை. சத்துனா நம்மளுடைய இருப்பினுடைய தன்மை, சித்துனா அதை உணரக்கூடிய உணர்வு நிலை, ஆனந்தம்னா எப்பவுமே பேர் ஆனந்த நிலையிலேயே இருக்கிறது. சோ நம்ம மகான்கள் எல்லாருமே எப்பவுமே அந்த ஆனந்த நிலையிலேயே இருப்பாங்க. அதுதான் உண்மையான இருப்பினுடைய நிலை. நம்மளுடைய ஆன்மாவோட நிலையும் அதுதான் சச்சிதானந்தம். அப்ப இதெல்லாம் நான் இல்ல நான் இல்லைன்னு சொல்லிட்டு வரும்போது நான் யார் அப்படின்ற விசாரணைய நமக்குள்ள கேட்க சொல்றாரு. அதுக்கு அவர் நிறைய டிப்ஸும் நமக்கு கொடுத்திருக்காரு. சோ இந்த மனம் நான் இல்ல அப்படின்னா இந்த மனதினுடைய வேலை என்ன அப்படின்னா எண்ணங்களை உற்பத்தி பண்றது. ஒண்ணு கடந்த காலத்துல இருக்கக்கூடிய எண்ணங்களை உற்பத்தி பண்றது, இல்லைன்னா எதிர்காலத்துல இருக்கக்கூடிய கவலை இது போன்ற எண்ணங்களை தொடர்ந்து உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் இந்த மனதினுடைய வேலை. மனம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனம் வந்து அதுக்கு ஒரு சரீரம் வந்து, சோ மனம் எண்ணங்கள் உற்பத்தி பண்றதுக்கு அதற்கு ஒரு ஸ்தூல உடல். மனம் வந்து சூக்ஷமம், இந்த உடல் வந்து ஸ்தூல உடல், மனம் வந்து சூக்ஷம சரீரம் அப்படின்னு பகவான் வந்து இங்க சொல்லியிருக்காரு. சோ நமக்கு என்ன பாத்தீங்கன்னா எண்ணங்கள் எப்போ நமக்கு எண்ணம் இல்லாம இருக்கு? நம்ம ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும் போது. அங்க நமக்கு உடல் கிடையாது, மனம் கிடையாது, நான் என்னோட பேர் மகேஸ்வரி அப்படின்ற அந்த ஒரு எந்த தன்மையும் இல்லாம நம்ம ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கும் போது அந்த எண்ணமற்ற நிலையில நாம இருக்கோம் இல்லையா? நாம இருக்கோமா இல்லையா அப்படின்ற அந்த உணர்வு நிலையில கூட இல்லாம எப்பவுமே அந்த ஆனந்த நிலையில நம்ம தூங்கி எழுந்துக்கிறோம். ஆனா இதையே தான் தியானத்துல நம்ம விழிப்பு நிலையில பண்ண போறோம். சோ அததான் அவர் என்ன சொல்றாருன்னா, அப்படி நீங்க தியானத்துல உட்காரும் போது உங்களுக்கு எண்ணங்கள் நிறைய வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த எண்ணங்களை நீங்க விசாரிக்கணும் அப்படின்றாரு. சோ நம்ம ஒரு கதையும் பார்த்தோம் இல்லையா? பாம்பு அந்த கயிறு கதை. நாம எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா உண்மையான சந்தோஷம் நமக்கு வெளியில தான் இருக்கு, இந்த உலக வாழ்க்கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கோம். அது எப்படின்னா ஒரு கயிறை வந்து நம்ம பாம்புன்னு நினைச்சிட்டு இருக்க மாதிரி. ஆனா உண்மையான அந்த ஆனந்தம் அப்படின்றது நமக்குள்ளதான் இருக்கு அப்படின்றத நாம உணர்ந்துட்டோம் அப்படின்னா நாம இந்த வெளி உலகத்தை நோக்கி நம்மளுடைய பயணம் வந்து போகாது, உள்முகமாக போகும். சோ இந்த மனம் நம்மளை எப்படி எல்லாம் ஏமாத்துது அப்படின்னா கனவு, இந்த உலகத்துல இருக்க வரைக்கும், இந்த உலகத்தோட நம்ம கனெக்டிவிட்டியில இருக்க வரைக்கும் அது என்ன பண்ணிட்டே தான் இருக்கும், எண்ணங்களை உற்பத்தி பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அதுதான் மனம் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காண்பது, கேட்பது, ருசிப்பது, நுகர்வது, இது எல்லாமே நம்மளோட புலன்கள் வழியாக நமக்கு, நம்மளோட கண்கள் பார்ப்பதன் மூலமா கேட்பதன் மூலமா நமக்குள்ள வந்து போய் ஸ்டோர் ஆகுது, நம்மளோட மூளையில ஸ்டோர் ஆகுது. இதுதான் நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா வலி, இன்பம், கோபம், பயம், பொறாமை, வெறுப்பு, இந்த மாதிரியான உணர்வு நிலைகளை இதுதான் நமக்கு கொடுக்குது. நம்மளோட 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமா நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள், பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே. சோ அதுக்கப்புறமா மனம் என்ன பண்ணுது, மூளையில போயிட்டு அதை ஸ்டோர் பண்ணிட்டு அத சிந்தனையா மாத்துது. இது ஒரு விஷயத்த பார்த்த உடனே நமக்கு என்ன பண்ணுது, ஒரு பயம் ஏற்படுத்துது. ஐயோ அன்னைக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி நடந்துச்சு, நமக்கும் இந்த மாதிரி நடக்குமோ அப்படின்ற உணர்வு நிலையை நமக்குள்ள உற்பத்தி பண்ணுது. இதனாலதான் நமக்கு எப்பவுமே எண்ணங்கள் எழுந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அகம் என்பது நான், இகம் என்பது ஜகம் அப்படின்னு சொல்றாரு. லாஸ்டா நம்ம என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா, ஆஹ் இந்த சிலந்தி பூச்சி எப்படி தன்னிடம் இருந்து வெளியில் நூலை நூற்று மறுபடியும் தன்னுள் இழுத்துக் கொள்கிறதோ அப்படியே மனமும் தன்னிடம் இருந்து ஜகத்தை தோற்றுவித்து மறுபடியும் தன்னிடமே ஒடுங்கிக் கொள்கிறது. மனம் ஆத்மஸ்வரூபத்தில் இருந்து வெளிப்படும் போது ஜகம் தோன்றும்.
ஆகையால் ஜகம் தோன்றும் போது சொரூபம் தோன்றாது. சொரூபம் தோன்றும் போது ஜகம் தோன்றாது. மனதின் சொரூபத்தை விசாரித்துக் கொண்டே போனால் மனம் தானாய் முடியும். சோ எப்பெல்லாம் மனம் தோணுதோ அங்கெல்லாம் ஜகம் அப்படின்னும் போது நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு உலகம், இந்த உலக விஷயங்கள். இப்ப நம்ம ஒரு கனவு காண்றோம் அப்படின்னாலும் அந்த கனவுலையுமே நமக்கு ஒரு உலகம் தான் வருது. அப்ப அங்கேயுமே நமக்கு எண்ணங்கள் தான் உற்பத்தி ஆகுது. சோ மனம் செய்யக்கூடிய மாயை இது எல்லாமே மனம் என்ன பண்ணுது, நமக்குள்ள இருந்து உற்பத்தி பண்ணுது எண்ணங்களை. சோ கனவு உலகத்திலயும் சரி, இந்த ரியல் லைஃப் நிஜ உலகத்திலயுமே சரி, நம்ம பாக்குற விஷயங்கள் மூலமா நமக்கு நிறைய எண்ணங்களை உற்பத்தி பண்ணுது. அதுதான் நிஜம் போல நம்மள நம்ப வைக்குது. சோ இது எல்லாம் தவிர்த்துட்டு அந்த நான் யார் அப்படின்ற கேள்வியை நமக்குள்ள கேட்க கேட்க அந்த ஜகம் நீங்கி உண்மையான அந்த சொரூப தரிசனம் அப்படின்னு சொல்லும் போது ஆத்ம தரிசனத்தை நம்மளால உணர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா, மனதின் சொரூபத்தை விசாரித்து அறியும் மார்க்கம் என்ன? சோ அப்ப அந்த மனதினோட சொரூபத்தை நம்ம எப்படி வந்து தெரிஞ்சுக்கலாம்? இந்த தேகத்தில் நான் என்று கிளம்புவது எதுவோ அஃதே மனமாம். இந்த காரியத்தை செய்தது யார் என்று ஒருவர் கேட்கும் போது நான் தான் செய்தேன் என்று நீ சொல்கிறாய். அவ்வாறு சொல்லும் போது நான் என்பதாக எதை குறிப்பிடுகிறாய்? உனக்கு தெரியாவிட்டால் பகவான் சொல்கிறார், நான் என்று என் உடலில் கிளம்பி நிற்பது மனம்தான். நான் என்கின்ற நினைவு தேகத்தில் முதலில் எந்த விடத்தில் தோன்றுகின்றதென்று விசாரித்தால் ஹிருதயத்தில் இருந்து என்பதே தெரிய வரும். ஹிருதயம் என்பது உன் மார்பு பகுதி. நான் செய்தேன், நானா செய்தேன், நான் செய்யவில்லை என்றெல்லாம் நீ சொல்லும் போது உன் மார்பின் மீது கை வைத்துதான் சொல்கிறாய். மார்பு பகுதியில் பரு உடலில் மாமிசத்தால் ஆகிய இதயம் எனும் கருவிதான் உள்ளது. அதுவல்ல பகவான் குறிப்பிடும் ஹிருதயம். ஸ்தூல மாமிச இதயம் இரத்தத்தை பம்ப் செய்யும் கருவி மாத்திரமே. நான் என்னும் உணர்வும் மார்பு பகுதியில் செயல்படுவது போல் முதலில் தோன்றும். மேலும் ஆராய்ந்தால் அது மூளையில் என்று அறிவு சொல்லும். இரண்டையும் விட்டுவிட்டு பகவான் குறிப்பிடுவதை அப்படியே நம்பி ஏற்றுக்கொள்வது நல்லது. நான் என்கின்ற எண்ணத்தின் பிறப்பிடம் சூட்சும சரீரத்தில் எங்கே என்பதுதான் கேள்வி. அது சூட்சும சரீரத்தின் இதய பகுதியில், அதாவது இதை புத்தி என்றும் புத்தி குகை என்றும் இதய தாமரை என்றும் கவித்துவத்துடன் கூறுவது உண்டு. ஹிருதயம் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுடைய ஹார்ட், இதயம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம் இல்லையா, அது வந்து இந்த ஸ்தூல உடல். ஆனா ரமணர் ஐயா சொல்லக்கூடியதுன்னா சூட்சம உடல். சூட்சம உடல்ல இருக்கக்கூடிய அந்த ஹிருதயம் அதுதான் புத்தி அப்படின்னு சொல்றாரு. புத்தி குகை, இதய தாமரை அப்படின்னு அதுக்கு பேர் சொல்றாரு. நான் நான் என்று கருதி கொண்டிருந்தாலும் கூட அவ்விடத்தில் கொண்டு போய் விட்டுவிடும். எதை நினைத்தாலும் நினைப்பது யார் என்று உன்னை நீயே கேட்டுப்பார். உன்னில் நான் தான் நினைக்கிறேன் என்று ஒரு பதில் வரும். அந்த பதிலை தந்த இடம் யாது என்று கருதி பார்க்க பார்க்க சீக்கிரமே அதன் பிறப்பிடத்தை அது காட்டிவிடும். மனதில் தோன்றும் நினைவுகள் எல்லாவற்றிற்கும் நான் என்னும் நினைவே முதல் நினைவு. இது எழுந்த பிறகே ஏனைய நினைவுகள் எழுகின்றன. தூங்கி விழித்ததும் உனது முதல் நினைவு நான் இருக்கிறேன் என்கின்ற நினைவுதான். உடனே மணி என்ன, லேட் ஆகிவிட்டதா, இன்று என்ன வேலை போன்ற சகல நினைவுகளும் அதற்கப்புறம் சரமாரியாக தோன்றிக் கொண்டே இருக்கின்றன. இதன் காரணத்தால் நான் என்கின்ற ஒரு நினைப்பு இருப்பதே தெரியாமல் போய்விடுகிறது. நான் என்பது இல்லாமல் எப்படி எனது நினைவுகள் தோன்றி நின்று மறைய முடியும்? எண்ணங்கள் தான் என்கின்ற ஆதாரத்தில் இருந்தே பிறந்தது. எண்ணங்கள் நான் என்கின்ற ஆதாரத்தில் இருந்தே பிறந்தது. அதிலேயே நிலை பெற்று அதிலேயே மறைகின்றன. மீண்டும் புதிய எண்ணம் தோன்றி நின்று மாறி மாறி எண்ணுதல் நடைபெறுகிறது. நான் என்பது இல்லாமல் எண்ணங்கள் இல்லை. சோ இங்க நான் அப்படின்னும் போது எப்பெல்லாம் ஒரு விஷயத்த நான் செய்தேன், அவரு தூங்கி எழுந்ததுல இருந்து சொல்றாரு, நான் எழுந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போதே அந்த எண்ணங்களும் நம்மளோட சேர்ந்து உற்பத்தியாக ஆரம்பிச்சிடுது. தன்மை தோன்றிய பிறகே முன்னிலை படற்கைகள் தோன்றுகின்றன. தன்மை இன்றி முன்னிலை படற்கைகள் தோன்றாது. அப்ப நான் எழுந்துக்கிறேன், நான் இந்த வேலையை செய்யறேன்னு சொல்லி ஆரம்பிச்சுதான் அதுக்கப்புறமா அடுத்தடுத்து நீ உன்னால எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் நாம தான், நான்ன்றது எனக்கு என்கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா அதை வந்து நீ
நீங்கள் அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க தன்மை முன்னிலை படற்கை நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, அது மாதிரி சொல்றாரு. சோ நான் என்பது தன்மை, நீ என்பது முன்னிலை, அவர்கள் என்பது படற்கை. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின். சோ இப்படியே ஓடிட்டு இருக்க இந்த மனதை நம்மளால எப்படி அடக்க முடியுமா, அது சாத்தியமா அப்படின்னா முடியும் அப்படின்னு ரமணர் ஐயா சொல்லியிருக்காரு. மனம் எப்படி அடங்கும்? நான் யார் என்னும் விசாரணையிலேயே மனம் அடங்கும். நான் யார் என்னும் நினைவு மற்ற நினைவுகளை எல்லாம் அழித்து பிணம் சுடும் தடி போல் முடிவில் தானும் அழியும். பிறகு சொரூப தரிசனம் உண்டாகும். மனதின் இயல்பே எதை பற்றியாவது நினைத்துக் கொண்டிருப்பதுதான். எதையும் நினைக்காது நின்றால் மனம் இல்லாமல் போய்விடும். இதற்கு அஞ்சியே மனம் தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டி தொடர்ந்து எண்ணங்களை பிறப்பித்துக் கொண்டே இருக்கிறது. மனதை அதன் இஷ்டத்திற்கு விட்டுவிட்டால் அது எதையோ நினைக்க ஆரம்பித்து விடும். ஒரு கெலைடோஸ்கோப்பில் ஒவ்வொரு அசைவுக்கும் ஒரு ஒரு வண்ண தோற்றம் தோன்றுவது போல் மனதில் புது புது எண்ணங்கள் தோன்றியபடி இருக்கின்றது. மனம் பழைய நினைவுகளை கிளறி வேடிக்கை பார்த்து கொண்டு கவலை, பயம், கோபம் போன்ற உணர்வுகளை தானே பிறப்பித்துக் கொண்டு தடுமாறிக் கொண்டிருக்கும். பள்ளி பருவத்து விளையாட்டு காலத்தை பற்றியதாக ஓர் எண்ணம் எழுந்தால் மனம் இன்பம் கொள்ளும். அடுத்து கடன்காரன் நினைவு வந்த உடனே திடீரென்று கவலையில் விழுந்துவிடும். இதுதான் மனதின் சுபாவம். பகவான் மனதிற்கு நல்லதொரு வேலை கொடுக்க சொல்கிறார். ஏ மனமே, எல்லாவற்றையும் எண்ணி பார்த்து சுகம் துக்கம் அடைகிறாயே, நீ யார் என்பதை சற்று எண்ணிப்பார் என்று அதற்கொரு வேலையை கொடுத்துப்பார். நான் என்கின்ற நினைவு வெளியிலிருந்து வருவதில்லை, உன்னில் உன் நினைவுகளாக அது இருக்கிறது. நான் என்கின்ற எண்ணமற்ற நிலையில் சற்று நின்றுப்பார், அது தன்னில் நின்றுவிடும். மற்ற எல்லா எண்ணங்களும் ஸ்தம்பித்து போய்விடும். வெட்டியான் என்பவன் சுடுகாட்டில் பிணத்தை சுடுபவன். உற்றார் உறவினர் உடலை தீயிலிட்டுவிட்டு வீடு திரும்பி விடுவார்கள். ஆனால் வெட்டியான் பிணம் எரித்து சாம்பலாகும் மட்டிலும் சிதையின் அருகில் இருந்தபடி நெருப்பை ஒரு குச்சியால் கிளறிக் கொண்டிருப்பான். பிணத்தின் வேகாத பகுதிகளை அந்த தடியால் புரட்டி போட்டுக் கொண்டிருப்பான். எல்லாம் நன்றாய் வெந்து சாம்பலாகும் நேரம் வந்ததும் கையில் அதுவரை கிளறுவதற்கு பயன்படுத்திய பிணம் புரட்டும் தடியையும் எரியும் சிதையில் போட்டுவிட்டு ஓய்வெடுப்பான். அதே போல் நான் யார் என்னும் ஆராய்ச்சியை தடி போல் பயன்படுத்தி சிந்தித்துக் கொண்டே வரும்போது இதர நினைவுகள் சாம்பலாகும் போது எஞ்சி நிற்கும் நான் என்கின்ற எண்ணம் பிணம் சுடும் தடி போல் தீயில் சாம்பலாகிவிடும். அதுவரை பயன்பட்ட நான் யார் என்கின்ற தடியும் நினைவுகளுடன் சாம்பலாகி போகும். தான் என்கின்ற சாம்பல் மட்டும் எஞ்சி நிற்கும். நெற்றியில் நாம் அன்றாடம் இட்டுக்கொள்ளும் திருநீரும் இதைத்தான் குறிக்கிறது. ஈசனும் நான் என்னும் சுடுகாட்டு சாம்பலை தான் உடல் முழுவதும் தன் மேனி எங்கும் பூசிக்கொண்டுள்ளார். சோ இந்த நான் யார் அப்படின்ற கேள்வியை கேட்கறதன் மூலமா என்ன நடக்கும் அப்படின்னா, நான் யாருன்ற அந்த விசாரணையை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு வெட்டியான் அப்படின்னும் போது நம்மளோட பிணத்தை இடிக்கிறவங்க இல்லையா, சோ அந்த பிணம் எரியறது வரைக்கும் அவர் என்ன பண்ணுவாராம், கையில ஒரு குச்சியை வச்சு அந்த பிணத்தை கிளறி விட்டுக்கிட்டே இருப்பாராம். சோ அது ஃபுல்லா எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த குச்சியை அதுலயே போட்டுட்டு அவர் போயிடுவாரு. அந்த மாதிரி இந்த நான் யார் அப்படின்ற விசாரணைய நம்ம தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணும் போது, பயிற்சி பண்ணிட்டு இருக்கும் போது அந்த நான் தானாகவே எங்க தோன்றுச்சோ அங்கேயே அது மறைந்துட்டு அந்த உண்மையான தான் தான் அப்படின்னு சொல்லும் போது இங்க ஆத்மஸ்வரூபம். எல்லாருக்குமே தெரியும் இந்த உடல் நாம கிடையாது, இது பெர்மனன்ட் கிடையாது இல்லையா, நம்மளுடைய ஆத்மா அது மட்டும்தான். ஆத்மா தான் உண்மையான அந்த நிலை. சோ நம்ம பாடி வந்து ஒரு ட்ரெஸ் கழட்டி போடுற மாதிரி நம்ம கழட்டிட்டு போயிட்டு நம்மளோட ஆன்மா அடுத்தடுத்த நிலைகளுக்கு போயிடும். சோ அந்த ஆன்மாவை நம்மளால உணர முடியும் அப்படின்னு சொல்றாரு மாஸ்டர்ஸ். மாஸ்டர் இன்னும் ஒரு கொஸ்டின் படிக்கலாமா, டைம் இருக்கா? படிங்க மாஸ்டர். ஓகே, நான் ஒரு கொஸ்டினோட முடிச்சிருங்க. ஓகே சார், முடிச்சுக்கலாம். ஓகே, சோ இதுக்கு அவர் ஒரு இன்னொரு டிப்ஸும் கொடுக்கிறார், எப்படி நம்ம வந்து இந்த நான் யார் விசாரணையை பண்ணலாம். நான் யார் என்கின்ற நினைவை சதா காலமும் பிடிக்கும் உபாயம் என்ன? அந்த நான் யார் என்கின்ற அந்த கேள்விய நாம எப்பெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும், இதுக்கு கண்டிப்பா பயிற்சி தேவை. சோ தொடர் பயிற்சியாலையும் முயற்சியாலையும் மட்டும்தான் நம்ம இந்த விசாரணையை மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
பிற எண்ணங்கள் எழுந்தால் அவற்றை பூர்த்தி பண்ணுவதற்கு எந்த அணியாமல் அவை யாருக்கு உண்டாயின என்று விசாரிக்க வேண்டும். எண்ணங்கள் எழுவதை நிறுத்த முயலாமல் அவை எழும்போது அதன் போக்கை கவனிக்க வேண்டும். அவ்வாறு கவனிக்கையில் இந்த எண்ணம் யாருக்கு உண்டாயிற்று என்றொரு கேள்வியை உடன் ஓர் எண்ணமாக எழுப்ப வேண்டும். இப்ப நம்ம எல்லாருமே தியானத்துல உட்காரோம் இல்லையா? தியானத்துல உட்கார்ந்த உடனே எல்லாரும் சொல்றது எண்ணங்கள் வருது, எண்ணங்கள் வருதுன்னு சொல்றோமே தவிர அந்த எண்ணங்கள் எங்கிருந்து வந்துச்சு, யாருக்கு வந்துச்சு, இந்த ரெண்டு கேள்வியை தான் ரமணர் கேட்க சொல்றாரு. இப்படி கேட்பதன் மூலமா என்ன நடக்குது அப்படின்னா, இப்படி கேட்பதற்கு பயிற்சி தேவை. முதல்ல அப்படி கேட்பதற்கே ஒரு பயிற்சி தேவை. நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் உள்ளன, ஆசைகளும் ஆளுக்கு ஒரு விதமாக உள்ளன. இதன் அடிப்படையில் பற்பல எண்ணங்கள் எழுவது இயற்கையே. பொதுவாகவே ஓர் எண்ணம் தோன்றினால் அதை எண்ணம் என்றே கருதாமல் அதுவேதான் நான் என்று கருதி தொடர்ந்து அதையே நினைத்தபடி அதன் பின்னாலேயே ஓட ஆரம்பித்து விடுகிறோம். அந்த எண்ணம் இன்னொரு எண்ணத்தில் மாட்டிவிட்டு விலகிக் கொள்ளும். எதிலேயோ தொடங்கிய எண்ணம் எதிலேயோ பயணம் செய்து திசை தெரியாமல் தவிக்கும். யோசித்து யோசித்தே பலர் சலித்து போகிறார்கள். எண்ண ஓட்டத்தின் பின் சென்று அந்த எண்ணத்தை பூர்த்தி செய்ய முயலாமல் தொடங்கிய உடனேயே இந்த எண்ணம் யாருக்கு எழுந்தது என்று இன்னொரு எண்ணத்தால் விசாரிக்க வேண்டும். சோ நம்ம அந்த எண்ணங்கள் பின்னாடியே டிராவல் பண்ணி போகாம ஒரு எண்ணம் எழும் பொழுதே அந்த எண்ணம் யாருக்கு எழுந்தது என்று இன்னொரு கொஸ்டினால கேள்வி கேட்க சொல்றாரு. இன்னொரு எண்ணத்தால் விசாரிக்க வேண்டும். இங்க ரெண்டு விஷயம் நடக்குது. இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, எண்ணத்தொடர் அருந்து போகிறது, நான் என்கின்ற மூளை எண்ணம் நினைப்படுகிறது. சோ நம்ம அந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டி எண்ணங்கள் தோன்றும் போதும் இந்த எண்ணம் யாருக்கு எழுந்தது அப்படின்னு கொஸ்டின் கேட்கும் போது அந்த எண்ணத்தொடர், அந்த தாட் திங்கிங்கா மாறுறது கட் ஆயிடும். ஓகேங்களா? சோ ஒரு எண்ணம் தான் நம்மள தொடர்ந்து சிந்திக்க வைக்குது இல்லையா? அங்க அங்க நம்ம கொஸ்டின் கேட்கும் போதே அந்த எண்ணம் என்ன ஆகுது, அங்க எண்ணத்தொடர் அருந்து போகிறது, நான் என்கின்ற மூளை எண்ணம் தான் நிலைப்பட்டு நிற்கிறது. அப்ப இந்த எண்ணத்தை உருவாக்குனது நான் தான் அப்படின்றத இந்த மனம் கொஞ்சம் கொஞ்சமா உணர ஆரம்பிக்கும். எத்தனை எண்ணங்கள் எழினும் என்ன, ஜாக்கிரதாய் ஒவ்வொரு எண்ணமும் கிளம்பும் போதே இது யாருக்கு உண்டாயிற்று என்று விசாரித்தால் எனக்கு என்று தோன்றும். நான் யார் என்று மேலும் விசாரித்தால் மனம் தன் பிறப்பிடத்திற்கே திரும்பிவிடும். எந்த எண்ணமும் எழுந்த எண்ணமும் அடங்கிவிடும். இப்படி பழக பழக மனதிற்கு தன் பிறப்பிடத்தில் தங்கி நிற்கும் சக்தி அதிகரிக்கின்றது. சூட்சமமான மனம் மூளை இந்திரியங்கள் வாயிலாக வெளிப்படும் போது ஸ்தூலமான நாம ரூபங்கள் தோன்றுகின்றன. ஹிருதயத்தில் தங்கும் போது நாம ரூபங்கள் மறைகின்றன. எண்ணங்கள் யாவும் நாம ரூபங்கள். நாம ரூபங்கள் அப்படின்னு சொல்லும் போது, நாமம் அப்படின்னா ஒரு பெயர். நம்ம எல்லாமே ஒரு பெயரை வச்சுதானே நம்ம தினமுமே பேசுறது, நடக்கிறது, எல்லா விஷயங்களுமே பண்றோம். அப்ப அந்த பெயர் மூலமா தான் இந்த எண்ணங்களே வேலை செய்யுது அப்படின்னு சொல்றாரு. எண்ணங்கள் யாவும் பெயர்களும் வடிவங்களுமாகத்தானே உள்ளன. சோ எண்ணங்களுக்கு எல்லாமே நம்ம என்ன பண்றோம், ஒரு பெயரும் ஒரு வடிவமும் கொடுத்துடுறோம். அதுதான் நாமம் அப்படின்னும் போது பெயர், ரூபம் அப்படின்னு சொல்லும் போது வடிவம். இப்போ 10 மணிக்கு சென்று மின் கட்டணம் செலுத்த வேண்டும் என்று எண்ணும் போது அது பற்றிய காட்சிகள், பெயர்கள், இது எல்லாமே நம்ம மனசுக்குள்ள வந்துருது. சோ 10 மணி அப்படின்றது ஒரு டைம், இந்த இடத்துக்கு போகணும், நான் இபி ஆபீஸ்க்கு போகணும், அங்க போய் நான் கரண்ட் பில் கட்டணும், திரும்ப வரணும், இது எல்லாமே ஒரே ஒரு எண்ணத்தை போட்டா அது பின்னாடி 10 எண்ணங்கள் என்ன பண்ணுது, தொடர்ந்து நமக்குள்ள உற்பத்தி ஆயிடுது. எல்லா எண்ணங்களுமே நாம ரூபங்களே. விசாரணையில் இருக்கும் போது நாம ரூபங்கள் இதயத்தில் அடங்கி விடுகின்றன. மனம் வெளிப்படாமல் இதயத்திலேயே அடங்கி விடுகிறது. சோ அப்படி இந்த எண்ணம் யாருக்கு வந்தது அப்படின்னு நம்ம விசாரிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த எண்ணம் எங்க இருந்து கிளம்புச்சோ அங்கேயே அது அடங்கிடுது. அப்ப மனம் ஆட்டோமேட்டிக்கா அதனோட இருப்பிடத்துக்கே போயிடும் அப்படின்னு சொல்றாரு. எப்படி ஒரு கோலி சோடாவை உடைத்ததும் நுரை பொங்கி எழுகிறது, சிறிது நேரத்தில் அடங்கி கடைசி நிறை, அந்த நுரை நின்று எது உள்ளதோ அது மட்டும் எப்போதும் போல் இருக்கிறது. ஒரு சோடா பாட்டில உடைக்கும் போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, முதல்ல நுரை பொங்கி வருது, அதுக்கப்புறமா என்ன ஆயிடும், அதை அடங்கிட்டு நம்ம அதை குடிக்கிறதுக்கு ரெடி ஆயிடும் இல்லையா? சோ அந்த மாதிரிதான் எண்ணங்கள் கிளம்பும் போதே அந்த எண்ணங்கள் எங்கிருந்து வருது அப்படின்ற அந்த கொஸ்டினை நம்ம வைக்கும் போது
அதனோட இருப்பிடத்துக்கு அது திரும்ப போயிட்டு அந்த மனதை வந்து அமைதி நிலைக்கு கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்றாரு. மனதை வெளிவிடாமல் ஹிருதயத்தில் வைத்து கொண்டிருப்பதற்குத்தான் அகமும் அல்லது அந்தர்முகம் என்று பெயர். ஹிருதயத்தில் இருந்து வெளியிடுவதற்குத்தான் பகிர்முகம் என்று பெயர். இவ்விதமாக மனம் ஹிருதயத்தில் தங்கவே எல்லா நினைவுகளுக்கும் மூலமான நான் என்பது போய் எப்பொழுதும் உள்ள தான் மாத்திரம் விளங்கும். இங்கே பகவான் நினைவு மூலமாகிய நான் என்பதை எப்பொழுதும் உள்ள தான் என்பதிலிருந்து வேறுபடுத்தி காட்டுகிறார். சோ நான் அப்படின்றதுதான் நாம அகங்காரம், ஆணவம், இதெல்லாம் நான் இந்த விஷயத்த செய்யறேன் அப்படின்றது. அந்த உண்மையான நான் யாருன்ற கேள்வி கேட்க கேட்க அந்த நான் அடங்கிட்டு தான் அப்படின்றத வெளிப்படுங்கிறாரு. தான் அப்படின்னா அதுதான் உண்மையான ஆன்மஸ்வரூப நிலை. தான் என்கின்ற ஆத்மாவில் இருந்துதான் நான், எண்ணம் ஆகிய இருமைகளும் கடலில் அலைகள் போல் எழுகின்றன. அலை நின்றதும் கடல் எப்பொழுதும் போல் இருக்கிறது. மனம் மூலத்தில் அடங்கியதும் இயல்பான ஆத்மா நான் என்று எப்போதும் போல் இருப்பது விளங்கும். இந்த நான் ஒரு எண்ண எழுச்சி அல்ல, இது இயல்புதான், ஆத்மாதான், உனது சொரூபம். எதை செய்தாலும் நான் என்கின்ற அகங்காரம் அற்று செய்ய வேண்டும். அப்படி செய்தால் எல்லாமே சிவரூபமாய் தோன்றும். சோ ஒவ்வொரு விஷயத்த நம்ம செய்யும் போதும் இது அகங்காரம் இல்லாம செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. அகங்காரம் அப்படின்னா என்ன? அகங்காரம் என்பதன் பொருள் நான், எண்ணம். நான் செய்கிறேன், நான் எழுதுகிறேன், நான் கொடுக்கிறேன், நான் இன்புறுகிறேன், நான் கவலைப்படுகிறேன் என்பதான எண்ணங்கள் யாவற்றிலும் நான் என்பது ஒட்டி கொண்டு வருகிறது. இக்காரியங்களை உங்களுக்காக, உங்கள் ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக செய்யாமல் இறைவன் இட்ட பணியை செய்வதாக நினைத்து செய்ய பழகினால் நான் செய்கிறேன் என்கின்ற அகங்காரம் அற்று செயல் மாத்திரம் நடைபெறும். அர்ப்பணிப்பும் பிரசாதமும். இன்பம் நாடி சென்றாலும் துன்பம் தடுக்க செயல்பட்டாலும் எதிலும் இறைவன் பொருட்டு செய்கிறேன், அவனது சேவகனாக இருந்து செய்கிறேன் என்று அர்ப்பணிப்பு வளர வளர செயலில் அகங்காரம் வலுக்குன்றி போகும். எச்செயலை செய்தாலும் அச்செயல் இறைவனுக்கு அர்ப்பணம். செயலின் மூலம் எது கிடைத்தாலும் அது இறைவன் தந்த பிரசாதம் என்று வாழ்வது கர்மயோகம் ஆகும். யோகமாக வாழ்ந்து தியானத்தில் அமர்ந்து நான் யார் விசாரணை செய்பவர்களுக்கு பகவான் ரமணரின் அனுகிரகத்தால் ஆத்மஸ்வரூபம் சீக்கிரம் விளங்கும். ஆத்மாவானது சச்சிதானந்தம், அது சிவம். ஆத்மஸ்வரூபம் சாட்சாத் சிவரூபமே. சோ இப்படி ரமணரையா சொல்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் நாம நான் யார் அப்படின்ற விசாரணை மூலமாக நம்மளுடைய அந்த இருப்பினுடைய தன்மைய சச்சிதானந்தத்தை உணர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ். நன்றி. தேங்க்யூ வெரி மச் மாஸ்டர். நன்றி மாஸ்டர், ரொம்ப சிறப்பா எடுத்து சொன்னீங்க. நான் யார் புத்தகம் வந்து கேள்வி பதிலா வந்து அமைஞ்சிருக்கு. ரமண மகரிஷி வந்து அது ஒரு ஒரு கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டே இருக்காரு. ஆமா, நமக்குள்ள எப்பவுமே அந்த செல்ஃப் என்கொயரி இருந்துட்டே இருக்கணும். அதாவது நம்ம யாரு அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி அந்த எண்ணங்கள்லாம் எங்கிருந்து வந்ததுன்னு ரேகா மாஸ்டர் கூட கேட்டுட்டு இருந்தாங்க. எண்ணங்கள்லாம் எங்கிருந்து வருது, அதெல்லாம் யார் அதை உருவாக்குறது அப்படின்னு. இன்னொன்னு, இந்த எது செஞ்சாலுமே நம்ம பொதுவா எப்படி செய்வோம்னா, நான் தான் செய்யறேன். ஒரு வீட்ல நீங்க எடுத்துட்டா கூட என்னாலதான் எல்லாமே நடக்குது அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும் அவங்களுக்கு. அது வந்து அகங்காரத்துடைய வெளிப்பாடுதான். கண்டிப்பாகதான். அது வந்து ஒரு அகங்காரம் அப்படிங்கிறதே ஒரு மாயை தான். நீங்க ஸ்டார்டிங்லயே சொன்ன மாதிரி நம்ம வந்து கயிறை வந்து பாம்பு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது அது பாம்பு இல்ல, வெறும் கயிறு தான் அப்படிங்கிற அந்த உணர்தல் எப்போ வருதோ அப்பதான் அந்த ஆத்மஸ்வரூபமா நம்ம உணர முடியுங்கிறது தான். ரொம்ப அருமையா சொன்னீங்க மாஸ்டர், ரொம்ப நன்றி. இதோட நம்ம இந்த செஷனை எண்ட் பண்ணிக்கலாம்.